இல்லத்தின் தலைவர் திருச்சபையின் ஞான மணவாளனாகிய இயேசுவின் திருப்பெயரில் இந்த ஜனவரி மாதம் 17ஆம் நாளாகிய வெள்ளிக்கிழமையின் இயேசுவின் பெயரிலே அன்போடு வாழ்த்து வருகிறோம். காலை இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய எங்கள் கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மனமகிழ்வான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல நித்திரையை அளித்து காலை வேளையில் ஜீவனோடு எழுப்பியிருக்கிற நன்றி தகப்பனே. இந்த காலை நேரத்தில் இதோ குடும்பங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம், திருமணத்தை குறித்து தியானிக்கிறோம். இந்த நாட்களிலே நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற நன்றி ராஜா. இந்த நாளின் ஆண்டவர் செய்தியை நீர் ஆசீர்வதி. இந்த நாளின் வழிபாட்டில் பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதி, ஜபிக்கிற ஜபத்தை ஆசீர்வதி. இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் குடும்பங்களை ஆசீர்வதி. ஆண்டவர் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை நேரத்தில் இந்த வழிபாட்டில் நாம் இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 660 பின்னணிப்பு விகிதத்தில் இல்லத்தின் தலைவராய் இயேசு. தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாம் போக்கியே விடுவார். நிறைவான வாழ்வினை தருவார், தந்து குறையாவும் போக்கியே விடுவார். மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். மறைவான விருந்தினராவார், இன்ப மறைஞான விருந்தினை தருவார். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே. வழியாக வருபவர் அவரே, வழியில் ஒளியாக திகழ்பவர் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவியே அணைப்பவர் அவரே. வழுவாமல் காப்பவர் அவரே, நம்மை தழுவியே அணைப்பவர் அவரே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும். அவர் பாதம் தொடர்ந்திட வேண்டும், நித்தம் அவர் பாதை நடந்திட வேண்டும். அவர் போல வாழ்ந்திட வேண்டும், என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும். அவர் போல வாழ்ந்திட வேண்டும்,
என்றும் பிறர்க்காக உழைத்திட வேண்டும். இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இல்லத்தின் தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது இல்லையே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த ஜனவரி மாதம் 17ஆம் நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருமணம், குடும்பம் ஆகியவற்றை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஓசேயா என்கின்ற தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து ஓசேயாவினுடைய திருமண வாழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஓசேயா 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் படிக்கின்றேன். ஆண்டவர் ஓசேயா வழியாக முதற்கண் பேசிய போது அவர் அவரை நோக்கி, நீ போய் விலை மகள் ஒருத்தியை சேர்ந்து கொள், வேசி பிள்ளைகளை பெற்று எடு, ஏனெனில் நாடு ஆண்டவரை விட்டு விலகி வேசித்தனத்தில் மூழ்கி உள்ளது என்றார். அப்படியே அவர் போய் திப்லாயிமின் மகளாகிய கோமாரை சேர்த்து கொண்டார். அவள் கருவுற்று அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் ஓசேயாவை நோக்கி, இவனுக்கு இஸ்ரேல் என பெயரிடு, ஏனெனில் இன்னும் சிறிது காலத்தில் நான் இஸ்ரேலின் இரத்தப்பழிக்காக யெகூவின் குடும்பத்தாரை தண்டிப்பேன். இஸ்ரேல் குடும்பத்தின் ஆட்சியை ஒழித்து கட்டுவேன். அந்நாளில் நான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் இஸ்ரேலின் வில்லை முறித்து போடுவேன் என்றார். கோமார் மறுபடியும் கருவுற்று பெண் குழந்தையை ஒன்றை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் அவரை பார்த்ததற்கு லோ ருகாமா என பெயரிடு, ஏனெனில் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு நான் இனி கருணை காட்ட மாட்டேன், அவர்களை மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் யூதா குடும்பத்தாருக்கு கருணை காட்டுவேன், அவர்களின் கடவுளாகி ஆண்டவராலேயே அவர்களுக்கு விடுதலை கிடைக்க செய்வேன். வில், வாழ், போர் குதிரைகள், குதிரை வீரர்கள் ஆகியவற்றை கொண்டு நான் விடுவிக்க போவதில்லை என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது சற்று ஒரு வித்தியாசமாக, அதாவது இட் குட் பி a strange மெசேஜ் என்று சொல்லலாம். ஓசேயா இறைவாக்கினர் வடநாடான இஸ்ரேலிலே ஆமோசுக்கு சற்று பின்னர் வாழ்ந்தவர். 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கர். சமாரியா வீழ்ச்சியுற்ற கிமு 722க்கு முன் இறைவாக்கு உரைத்தவர். இஸ்ரேலரின் சிலை வழிபாட்டை கடிந்து கொண்டவர். அவர்களது கீழ்ப்படியாமையை கண்டித்தவர். இவர் கோமார் என்ற இந்த பெண்ணை மணந்து கொண்டார். அவள் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவரை விட்டு விலகி சென்றாள். அத்தகையவளோடு அவர் கொண்டிருந்த மன உறவை தான் இந்த புத்தகம் பின்னணியாய் காண்பிக்கிறது. ஓசேயா இறை மக்களின் உண்மையற்ற தன்மையையே, கீழ்ப்படியாமையே, நம்பிக்கை துரோகத்தையே எடுத்து இயம்பினார். கடவுளை விட்டு விலகி சென்ற அவர்களுக்கு இறைவன் தண்டனை வழங்குவார். ஆயினும் இறைவனின் பேரன்பு இறுதி வரை நிலைத்திருக்கும். அம்மக்களை அவர் பக்கம் ஈர்த்து கொள்ளும். அதன் மூலம் முறிந்த உறவு மலரும். இதுவே இந்த செய்தி, நூலின் செய்தியாக இருக்கிறது. மாணவர்களை, இந்த ஓசேயாவினுடைய நாட்கள் முதல்ல நான் சொன்ன 8th century, 8ஆம் நூற்றாண்டு தீர்க்கறிவர். இவருடைய காலம் யெரொபெயாம், எசேக்கியா இவருடைய காலத்தில் இருந்தது. 787 747 யெரொபெயாம், எசேக்கியா 727 698 பிசி. இவங்க ஆட்சி காலத்தில் இவர் யூதா, இஸ்ரேல் நாடுகளிலே சுவிசேஷத்தை, அதாவது ஊழியத்தை செய்தார் என்று சொன்னால் மிகையாகாது. இவருடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், டிவைடட் கிங்டம் என்று நம்ம பார்க்கிறோம். டிவைடட் கிங்டம், அதாவது பிரிந்து போன ஆட்சி.
சாலமோனுடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த கிங்டம் இஸ்ரேல் என்கின்ற தேசம் என்ன ஆயிடுச்சுன்னா 2 நாடாக பிரிந்து விட்டது. இஸ்ரேல் நார்த் என்று, யூதா சவுத். இஸ்ரேல் வடநாடாக, யூதா தென்னாடாக பிரிந்து விட்டது. அசிரியர்கள் என்ன பண்றாங்க, திகிலாத் பிலேசர் 3 745 727 பிசியில இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரவேலையும் யூதாவையும் மிரட்டுறாங்க, நாங்கள் உங்களை பிடிச்சிருவோம் அப்படின்னு. ஏன்னா நாட்டில் என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே தேசம் இஸ்ரேல் தேசம் 2 பட்டதுனால மற்ற எதிரி நாடுகள் அவங்களை சிறையிருப்புக்கு கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்போ அதே போல் அவங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. யெரொபெயாம் காலத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் பெரிய பேர் இழப்பு, பொருளாதார இழப்பு, பாதுகாப்பு இன்மை, சமூக சீரழிவு, ஒற்றுமையின்மை, ஊழல், அதே நேரத்தில் சிலை வழிபாடு, இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்ததாக நம்ம பார்க்கிறோம். இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இழந்து கொண்டிருக்கிற நேரம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன ஒரு நேரம். நமக்கு நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், கடவுள் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர், ஆனால் ஒன்றை மட்டும் விடவே மாட்டார். என்னன்னா, ஆண்டவரை விட்டுட்டு நம்ம போனோம்னா, ஆண்டவருக்கு பதிலாக சிலை வழிபாடுகளை, வேறு தெய்வங்களை வணங்கினா அவருக்கு அது இஷ்டமே இல்லை, அது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ உண்மை உள்ள தேவனை அவங்க விட்டாங்க, சிலைகளை உருவாக்கினாங்க, அவங்களுக்கு என்று தோப்பு விக்கிரங்களை எல்லாம் உருவாக்கி அவங்க வணங்கினாங்க. அதனால ஆண்டவர் அவங்களை தண்டிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஓசேயை அழைத்து நீ போய் ஊழியத்தை செய்யன்னு சொல்லி அனுப்புறாரு. அதற்கு அவர் வாழ்க்கையே ஒரு மாடலாக வைக்கிறார். என்னன்னா, நீ போய் ஒரு வேசி மகளை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார். யார? வேசி மகள், விலை மகள், கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்கின்ற, 6ஆம் கற்பனையை தப்பாக பயன்படுத்துகின்ற இல்லையா அந்த மகளை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா இஸ்ரவேல் தேசம் இப்படிதான் இருக்கிறது, என்னை விட்டுட்டு போயிருக்கிறது, என்னை விட்டு விட்டு போனா நீங்க வேசித்தனம் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம் சொல்றார். ரொம்ப அழகா தெளிவா சொல்றார். பார், நம்ம எப்பெல்லாம் இயேசுவை ஆண்டவரை விட்டு விட்டு போகிறோமோ, இயேசுவை மறுதலிக்கிறோமோ, ஆண்டவருக்கான நேரத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோமோ, அது நாம் வேசித்தனம் பண்ணுவதற்கு சமம் என்று ஓசையாவில் சொல்றார். இப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போல, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய வசனத்தை கேட்கலன்னா, புறக்கணிச்சிட்டுனா நீ வேசித்தனம் பண்றன்னு அர்த்தம், நீ விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறாய் என்றது. அதைதான் ஆண்டவர் இங்கே ஓசையாவின் வழியாக மிக சிறப்பாக சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இல்லையா? மேரேஜ் அண்ட் ஃபேமிலியை ரொம்ப அழகாக அதை சொல்றார். ஓசையா வாஸ் இன்ஸ்ட்ரக்டட் பை காட் டு மேரி a prostitute, Gomer, and have children with her. This unusual arrangement symbolized Israel's spiritual adultery and God's persistent love. இஸ்ரவேலுடைய ஒரு மிகப்பெரிய கீழ்த்தரமான செயலையும் ஆண்டவருடைய அன்பையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அதான் நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அப்போ 8:9 பார்க்கிறோம். அவள் லோருகாமாவை பால்குடி மறக்க செய்த பின் திரும்பவும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அப்போது ஆண்டவர் ஓசையாவை பார்த்து, இவனுக்கு லோ அம்மி என பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் மக்கள் அல்ல, நானும் உங்களுடையவர் அல்ல என்று சொல்லுகிறார். ஏன்னா என்னை நீங்க மறந்துட்டீங்க, என் கற்பனைகளை கை கொள்ளவில்லை, என் ஆலயத்துக்கு வரவில்லை, எனக்கு நீங்க தூபம் காட்டல இல்லையா, என்னுடைய ஆலயத்துல கர்த்தருடைய வசனத்தை கேட்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அதான் ஆண்டவர் கேட்கிறார். நான் போகிற கிராமங்களில் கூட நிறைய மக்கள் ஆலயத்துக்கு வருவாங்க. ஒரு சிலர் சாக்கு போக்கு சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டேன், சண்டையில் தான் துணி துவைச்சு நின்றேன், சண்டே தான் படத்துக்கு போயிட்டேன், எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, ஆண்டவருக்கு ஒதுக்க நேரம் இல்லையா? ஆண்டவருக்கு ஒதுக்க நேரம் இல்லையா? அப்போ ஆண்டவருக்கு நேரத்தை நம்ம ஒதுக்கலைன்னா நம்ம என்ன செய்யறோமா? விபச்சாரம் செய்கிறோம், ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிறோம். we are in the spiritual adultery இல்லையா? படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, செல் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது, நண்பர்களோடு உரையாடுவதற்கு நேரம் இருக்குது,
கூத்தடிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஆண்டவரை தொழுகை செய்வதற்கு ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் டூயிங் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி, ஆவிக்குரிய விபச்சாரத்தை நீ செய்கிறாய் என்று ஆண்டவர் இங்க சொல்றார். அதுக்கப்புறம் தான் யூதா மக்களுக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். இஸ்ரேலின் ஒருங்கிணைப்பை நம்ம பார்க்கிறோம். ஆயினும் இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கை அளக்கவும் எண்ணவும் முடியாத கடற்கரை மணலுக்கு ஒப்பாகும். நீங்கள் என்னுடையவர்கள் மக்கள் அல்ல என்று உங்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறாக வாழும் கடவுளின் மக்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். முதல்ல தண்டிக்கிறாரு, கண்டிக்கிறாரு, அவங்கள சிறைக்கு உட்படுத்துறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, யூதாவின் மக்களும் இஸ்ரேலின் மக்களும் ஒன்றாய் கூட்டி சேர்க்கப்படுவார். அவர்கள் தங்களுக்கென ஒரே தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இதுவே இஸ்ரவேலின் நாள் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அழகான ஒரு ஓமையை, ஒரு மெட்டஃபரை ஓசையாவுடைய வாழ்வை வைத்து சொல்லுகிறார் இல்லையா? நீ போய் ஒரு விலை மகளை திருமணம் செய்து கொள். அதுதான் இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் என்னை செய்கிறாங்க. என்னை விட்டு விட்டார்கள், என்னை விட்டு அதாவது கணவனை விட்டுட்டு இன்னொரு கணவனோடு வாழ்றது மாதிரி, இன்னொரு மனிதனோடு வாழ்றது மாதிரி இல்லையா? இதுதான் இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரியா இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி செய்கிறோம். சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், மற்ற கோயில்களுக்கெல்லாம் போய் வணங்க ஆரம்பிக்கிறாங்க, மற்ற இடங்களுக்கு போய் குறி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, மற்ற இடங்களுக்கு போய் அவங்க மாய மந்திரங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவையெல்லாம் கடவுளுக்கு விரோதமான செயல் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி. ஆகவே நம்முடைய திருமண வாழ்க்கை எவ்வளோ தூய்மையாக இருக்குதோ, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற இந்த சித்தாந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவரும் விரும்புகிறார். ஆண்டவருக்குள்ள நம்ம ஒரு முறை வந்துட்டோம்னா திருப்பி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாத நம்ம சூழ்நிலை வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கவே கூடாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த போன வாரம் நம்ம ஒரு மிகப்பெரிய மனிதன் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய விசுவாசி. 1700ஆம் ஆண்டுல அவர் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தார். அவருடைய பெயர் நீலகண்டன் சாஸ்திரியார். அவர் பிற்காலத்தில் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு விவசாயியாக இருந்தார். அவருடைய விவசாய நிலங்கள் எல்லாம் சரியா விளையலன்னு சொல்லி ஒரு மிஷினரி கிட்ட போறார். மிஷினரி கிட்ட போய் அவர் தன் நிலங்களை விளைவிக்கல ஒரு ஜபம் பண்ணுங்கன்னொடனே அவர் நல்லா ஜபம் பண்ணும்போது அந்த நிலங்கள் நல்லா விளைகிறது. அதனால இயேசுவை அவர் ஏற்றுக்கொள்கிறார், கத்தோலிக்கராய் மாறுகிறார். அதுக்கப்புறம் அவருடைய பெயர் மாற்றம் பெறுகிறது. ஒரு ஆசீர்வாதமாக இருந்து கடைசியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். இதை கண்ட அவர்களுடைய மக்கள், அன்றைக்கு இருந்த இந்திய மக்கள் என்ன செய்கிறாங்க, அவரை துன்புறுத்தி அவரை எப்படியாவது ஆண்டவருக்கு உள்ள இருந்து வெளியே எடுத்து விட வேண்டும் என்று பல துன்பங்களை கொடுக்குறாங்க. அவரை நெருப்பில் போடுறாங்க, இல்லை தண்ணியில் போட்டு அமுக்குறாங்க, ஜெயிலில், சிறையில், அதாவது சிறை என்று சொன்னால் நல்லா உட்கார்ந்து படுக்கிற சிறை இல்லை, குறுகி கூனி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறை. சாப்பாடு இல்லை, தண்ணி கேட்டால் தண்ணியில் கசப்பு கலந்து கொடுக்கறது, மிளகை கலந்து காரமாய் மிளகாவை கொடுக்கறது, எறும்புகளை அவர் மேலே விடுறது. கடைசி அப்படி செய்யும்போது அவர் ஆரல்வாய் மொழியில் ஒரு மலையில் அவர் நிற்க வைத்து விட்டு அவரை சுடுவதற்காக துப்பாக்கியை எடுத்து சுடுறாங்க. ஆனால் அது குண்டு அவர் மேலே படுதே தவிர அவர் இறக்கலை. குண்டு பட்டு தெரித்து விழுகிறது. உடனே அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த மக்கள் பயந்து அந்த துப்பாக்கிகளை ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். ஆசீர்வதித்த உடனே அவங்க சுடுறாங்க, அவர் இறந்து போறார். அன்பானவர்களே, இன்றைக்கு அவர் புனிதராக அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பாருங்க. எவ்வளோ துன்பம் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை விட்டுட்டு அவர் என்ன பண்ணல, போவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு சின்ன துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு ஓடி போயிடணும் இல்லையா? ஆண்டவரை மறந்து விடுகிறோம், ஆண்டவருக்கு தூரமாக போகிறோம், ஆலயத்துக்கு போகிறதில்ல, வசனத்தை கேட்கறதில்ல, திருவிருந்துக்கு ஆயத்தமாக ஆகிறதில்ல. ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மளை அதற்காக அழைக்கலை. ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரியிலிருந்து வெளியே வா, ஆண்டவர்கிட்ட வா, வசனத்தை கேளு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று நம்மளை அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வை வாழ்ந்து நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ இன்றைக்கு தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடந்து போன இரவுல எங்களோடு கூட இருந்தீர் ராஜா. இந்த நல்ல நாளிலும் உம்முடைய இறை வார்த்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்தமைக்காத நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இதோ ஆண்டவரை கோமாரை போல நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும்
நீர் எங்களை தேடி வந்து மீண்டும் மீண்டும் எங்களை சேர்த்து கொள்ளுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நன்றி ராஜா. நாங்களும் கூட உம்மை விட்டு பிரிந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் பிரிந்து போகாத ஒரு நிலைமையை எங்கள் வாழ்க்கையில நீர் ஆண்டவரை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். வேதத்தை வாசிக்கவும், ஆலயத்துக்கு வரவும், திருவிருந்தில் பங்கு பெறவும், ஊழியத்தில் ஆண்டவர் நாங்கள் இருக்கவும் கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கிஞ்சிமன்றாடும். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆண்டவரை எரிந்து கொண்டிருக்கிற காட்டுத்தீயை அணைத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், பஞ்சம், பசி, பட்டினி, போர், பதட்டங்கள், இஸ்ரேல் ஹமாஸ் போர், உக்ரைன் ரஷ்யா போர் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. தொடர்ந்து இந்தியாவில் என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், கவர்னர், அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களையும் ஆண்டவரை தேச தந்தைகளையும் நீ கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரை அமைதி சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். என்னுடைய தாய் திருச்சபையாகிய இந்திய சூழல் உத்தரம் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனை திறப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் இந்த நிர்வாகம் ஆண்டவர் எடுக்கவில்லை ராஜா. அதற்காக நான் ஜெபிக்கிறோம். அதற்கான உள்ளுணர்வை கொடுத்து அவர்கள் எடுக்க கர்த்தருக்கு கிருபை தார். தொடர்ந்து இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற இப்படி அருமையான அன்பர் சாரின், ஏஞ்சக்காவி, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாளையும், ஆண்டவருடைய சாக்கோசாரி டீச்சரையும், அடியனை குடும்பத்தாரையும் கர்த்தரை எடுத்து பயன்படுத்தி வருகிற நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே எங்களுக்கு தந்து வழிநடத்தும். பலவீனமாக இருக்கிற உடைய ஆண்டவர் ஆயர்கள், அவரின் உதயநேசன் அமெரிக்காவில் இருக்கிற அவளுக்காக, நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவர் ராஜ்குமார் ஐயருக்காக, விசேஷமாக அடுக்குமாறிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ஒரு சிறிய விபத்தில் சிக்கி ஓரளவுக்கு சுகத்தை பெற்றிருக்கிற அவருடைய அம்பேத்கர் ஐயர் அவர்களுக்காக, ஆண்டவரே அன்பான சதீஷ்குமார் ஐயருக்காக ஜபிக்கிறோம். சிகிச்சையில் இருக்கிறாங்க, கண்ணோக்கி பாருங்க. பரிபூர்ண சுகத்தை தம்முடைய வசனத்தை சொன்னவர்கள், சாக்கிரமத்தை பரிமாறினவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். என்னுடைய குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதி. அதே போல என்னுடைய தீபா, ஏழுமலை, வனஜம்மா, வேலன், ஆலன், ரஃபியா ஆண்டவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. இன்னும் யாரெல்லாம் ஆண்டவர் இந்த நாளில் பலவீனமாக சுகமாக இருக்கிறாங்க எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே இதோ இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணுங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் ஆண்டவரை பங்கு பெறுகிற மக்கள் யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் வழியாக ஷேர் பண்ணி இது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் அனுப்புகிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையில் நீ செழிப்பை தார். ஆண்டவரை ஆவிக்குரிய விபச்சாரத்தில் நாங்கள் ஈடுபடாமல், நம்ம விட்டு விட்டு ஓடி போகாமல், எப்பொழுதும் ஆண்டவரே இன்றைக்கு இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரித்து போன புனிதரை போல நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கை, பக்தியை, விசுவாசத்தை விட்டுவிடாமல், என்றைக்கு மறுதளிக்காமல் வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கு நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவர் பணிகளையும் பயணங்களையும் ஆராதனை வேலைகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாத அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதை விடுவதற்காக ஜெபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சனம், திருச்சபை ஆசீர்வாதம். குறிப்பாக பாப்பனப்பள்ளி ஆண்டவர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். கட்டுமான பணிகள் ஆண்டவர் எஸ்டிமேஷன் போடப்பட்டு ஆரம்பிக்க போகிறது. ஆண்டவரை இதை கேட்கின்ற மக்கள், பார்க்கிற மக்கள் அவர்கள் சித்தமானால் ஆண்டவர் இந்த திருச்சபை கட்டுவதற்கு தங்களால் முடிந்த உதவிகளையும் ஜெபங்களையும் தரும்படி நாள் கெஞ்சி மன்றாடும். தொடர்ந்து திவ்ய பிரசனம் இந்த நாளிலே எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென்.